வணக்கம் நண்பர்களே, ஜெர்சா கிச்சன் சேனல்ல இன்னைக்கு நம்ம ரொம்பவே சாஃப்டான கோகனட் பன் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கோகனட் பன் இப்போ நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் செய்திருக்கேன். லுக் வைஸ்ல இதுல என்ன ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் இதோட டேஸ்ட்ல எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்லைங்க. கடைகளில் இருந்து வாங்குற கோகனட் பன் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இதுலேயே நமக்கு கிடைச்சிச்சு. இந்த கோகனட் பன் இப்போ நான் அவன் யூஸ் பண்ணாம தான் செய்திருக்கேன். வாங்க இந்த சூப்பரான சாஃப்டான கோகனட் பன் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு, அரை கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் நெய்க்கு பதில் எண்ணெய் அல்லது பட்டர் சேர்த்தாலும் ஓகேங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறம் இதில் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம உருட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்த அப்புறம் இதை இனி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசையணுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளோட பன் ரொம்பவே சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனி இதை ஒரு பவுலுக்கு மாற்றலாம். இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண அப்புறம் இதை அப்படியே கவர் பண்ணி வச்சுருங்க. 2 மணி நேரம் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இனி இதோட ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப் தேங்காய் துருவல், அரை கப் டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சமாக கிஸ்மிஸ், அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்புறம் வாசனைக்கு வேண்டி 1/4 டீஸ்பூன் ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் சர்க்கரையும் தேங்காய் அப்புறம் ஏலக்காய் இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த 3 சேர்த்து நம்ம இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இனி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, இது நல்லா உப்பி வந்திருக்கு. இனி இதை 2ஆக டிவைட் பண்ணலாம். 2ஆக டிவைட் பண்ணி இதுலேருந்து ஒரு பீஸை மட்டும் நம்ம சப்பாத்திக்கு திரட்டி எடுக்கிறது மாதிரி இதை திரட்டி எடுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப தின்னாக வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இதை திரட்டி எடுக்கலாங்க. இதை இந்த மாதிரி திரட்டி எடுக்கும்போது ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கட்டையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணும்போது இது அப்படியே ஒட்டாமல் வரும். இது செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப தடிமனை எடுக்க வேண்டாங்க. இந்த அளவு தடிமன் போதும். பாருங்க, இந்த அளவே போதுமானது. இனி எதில் நம்ம பேக் பண்ணுறோமோ அந்த தட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த தட்டை தான் வைக்கிறேங்க. நம்ம பேக் பண்ணுற தட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அல்லது பட்டர் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேஸ் அதில் வைக்கலாம். பேஸை வச்சப்புறம் இதுக்கு நடுவில் ஸ்டஃபிங்கை நம்ம வைக்கலாம். இனி மீதி இருக்கிற மாவையை நம்ம இந்த மாதிரி பெருசாக திரட்டி எடுக்கலாம். திரட்டி எடுத்து அதுக்கு மேலே வைக்கலாங்க. வச்சுட்டு ஓரங்களையெல்லாம் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விடலாம். இதை உடனே பேக் பண்ணி எடுக்காமல் இதை இன்னும் 20 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் விடலாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யும்போது இது இன்னும் நமக்கு உப்பி கிடைக்கும். அப்போது நம்மளோட பன் பார்க்க ரொம்பவே சாஃப்டாட்டு ஸ்மூத்தாக இருக்கும். கொஞ்சம் பிக் சைஸ்லேயும் இருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, முன்னாடி இருந்ததோட உப்பி இருக்கு. இனி இதுக்கு மேலே கொஞ்சம் பால் அப்ளை பண்ணலாம். பால் அல்லது தண்ணி ஏதாச்சும் லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட மேலே கொஞ்சம் நம்ம கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்குதான் இந்த மாதிரி செய்கிறது. ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளாடி இதை வைக்கலாம். வச்சுட்டு இனி இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு 45 நிமிஷம் இது நல்லா பேக் ஆகட்டும். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இனி இதை ஓப்பன் செய்து பார்க்கலாம். பாருங்க, இது நல்லா பேக் ஆனது போல இருக்கு. இதை ஒரு ஸ்டிக் வச்சு லைட்டாக குத்தி பார்க்கலாம். இப்போ இது ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. எதுவுமே இதில் ஒட்டலை. இனி இதை இதிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. இதுக்கு மேலே நம்ம கடைகளிலேருந்து வாங்குறது போல் வரையில. எதுனாலனா நம்ம இப்போ பேக் பண்ணலை, அவனில் பேக் பண்ணலை. அவனில் பேக் பண்ணியிருந்தா மேலே அதோட கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இனி இதை டிமோல்ட் பண்ணலாம். பட் இதுக்கு மேலே கலர் சேஞ்ச் இல்லைனாலும் இதில் டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லைங்க. கடைகளிலேருந்து வாங்குற அதே டேஸ்ட் நமக்கு இதுலேயும் கிடச்சிது. இனி இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சட்டுனே விழுந்துடுச்சுங்க. எதுவுமே அடியில் ஒட்ட எதுவுமே இல்லை. ரொம்பவே சூப்பரான கோகனட் பன் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை பீஸ் போடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், அதை நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பட்டர் பன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.